வாழ்க வளமுடன் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நல்லா பேனை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முழு தனியா, சோம்பு, சீரகம், வத்தல், மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஜாதிபத்திரி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. ஆயில் ரோஸ்ட் பண்ணக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா அது பொடி தான் வந்துட்டு நம்மளுக்கு மெயின் இந்த சிக்கன் கிரேவிக்கு. அதனால் அதை வந்து நல்லா வறுத்துட்டு அதை ஆற வச்சுருங்க. அது ஆறுற கேப்பில் நம்ம தேவையான பொருட்கள்லாம் வெட்டிடலாம். 2 தக்காளி, இதுக்கு மெயினாக வந்துட்டு உள்ளி தாங்க. பெரிய வெங்காயம் போடுறத விட உள்ளி போட்டால் இன்னும் டேஸ்ட் அது நல்லாயிருக்கும். உள்ளி, அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி, பூண்டு, மிளகாங்க. இதை அப்படியே வதக்கினாலும் வதக்கலாம். ஆனால் நம்ம சாப்பிடும்போது மிளகா வந்துச்சு, இஞ்சி வந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து ஒதுக்கி வச்சுருவோம். இதே நம்ம பேஸ்ட்டாக பண்ணி சேர்த்தோன்னா அது இருக்க இடமே தெரியாது. அதனால் மேக்ஸிமம் எங்கள் அம்மாவும் இப்படி தான் பண்ணுவாங்க, நானும் இப்படி தான் பண்ணுவேன். எல்லாத்தையும் அரைக்க வேண்டியதெல்லாம். ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பொடிசாக நறுக்குனா உள்ளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வந்து லைட் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகா பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் நான் அரைச்சி தான் ஆட் பண்ணுவேன். மேக்ஸிமம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க பாருங்கள். அதாங்க நல்ல மணமாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கிலோ சிக்கன் வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தாங்க பண்ணுறேன், அதனால் வந்துட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் லைட்டாக மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. அது நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த சிக்கன் நல்லா வேகட்டும். நல்லா 15 நிமிஷம் அதை நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த பொடி, இதாங்க மெயின். இதை கடைசியில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு. இது நீங்கள் கிரேவியாக வேணாலும் வச்சுக்கலாம், குழம்பா வேணாலும் வச்சுக்கலாம். திக்காக வேணும்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றிடுங்க, திக்காக வந்துடும். இதுக்கு சப்பாத்திலாம் வச்சு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் சப்பாத்தி தாங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.